சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோட்டையூரைச் சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவரின் மகன் அழகு பாண்டி கோவையில் வேலை பார்த்து வருகிறார். அப்போது கோவையைச் சேர்ந்த லலிதா என்ற 19 வயது இளம்பெண்ணுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அழகு பாண்டி காரைக்குடிக்கு வந்துவிட்டார். அதன் பின்பு இருவரும் தொலைபேசியில் பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று லலிதா கோவையிலிருந்து அழகு பாண்டியை தேடி காரைக்குடிக்கு வந்துள்ளார். பின்னர் அங்குள்ள ஐயனார் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் இருவரும் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைய வந்தனர். இந்த சமயத்தில் கோவையிலிருந்து லலிதாவின் உறவினர்களும் அழகு பாண்டியின் உறவினர்களும் காவல் நிலையம் அருகே காதலர்கள் இருவரையும் வழிமறித்து பிரிக்க முயன்றனர். அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக் கொண்டனர். காதலர்களை பிரிக்க முடியாமல் பெற்றோர் திணறினர். இந்த காட்சியை கண்ட காவல்துறையினர் காதலர்களை காவல் நிலையம் உள்ளே பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். அதன் பின்பு இருவர் குடும்பத்தாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அழகு பாண்டியின் பெற்றோர் தங்களது மருமகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறினர். புதுமண தம்பதி மகிழ்ச்சியுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க புறப்பட்டுச் சென்றனர்.